Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 5 sharing and measuring. Okay, sharing அப்படினா பகிர்தல், measuring அப்படினா அளவீடு. Okay, பகிர்தலும் மற்றும் அளவீடும் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். பார்ட்ஸ் அண்ட் ஹோல்ஸ். ஓகே, ஹோல் அப்படின்னா முழுவதும். ஓகே, பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பகுதியாக இல்ல பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப முழுவதும் மற்றும் பாகங்களும் அல்லது பகுதியாகவும். Ikra and her little sister Samina decided to make drawing, but they are left with a single drawing sheet. Okay, Ikra and her little sister, அவரோட சின்ன தங்கச்சி. Okay, Samina. Okay, first Ikra, அவரோட தங்கச்சி Samina decided to make drawing. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ஒரு டிரா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. But they are left with a single drawing sheet. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு drawing sheet மட்டும் தான் இருந்தது. Ikra wants to share the paper by dividing it in half. ஆனா இக்ரா என்ன நினைச்சானா, ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். wants to share the paper by dividing it in half. But Samina, ஆனா Samina தங்கச்சி இல்ல, தங்கச்சி என்ன சொல்றாங்க, insist on having a bigger part of the paper. ஆனா எனக்கு வந்து நீ ஷேர் பண்ணா கூட எனக்கு என்ன வரணும், பெரிய பார்ட் வேணும். இக்ரா thought for a moment and proposed a solution. ஓகே, இக்ரா ஒரு நிமிஷம் அதை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டா. Would you like half of the paper to draw or 2/4 of the paper? உடனே இக்ரா கேக்குறா, உனக்கு half of the paper வேணுமா இல்ல 2/4 பேப்பர் வேணுமா? ஓகே, 2 half. ஓகே, 2/4 அப்படின்னா 2 கால் பகுதி. ஓகே, ஒரு அரை பகுதி பேப்பர் வேணுமா இல்ல 2 கால் பகுதி பேப்பர் வேணுமான்னு கேக்குறா. உடனே Samina, 1/2 of the paper seems smaller but 2/4 sounds like a bigger part. I want 2/4. ஓகே, ஒரே ஒரு half அப்படின்றது என்னவா இருக்கும், ஒரு அரை பகுதி அப்படின்றது சின்னதா இருக்கும். ஆனா 2 கால் பகுதி அப்படின்றது பெருசா இருக்கும். எனக்கு அதால என்ன வேணும், 2/4 பேப்பர் வேணும் அப்படின்னு யார் சொன்னது? Samina அவங்க அக்கா இக்ரா கிட்ட சொல்றா. அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல 1/2, இந்த சைடுல ஒரு கால் பகுதி, ஒரு கால் பகுதி, 2 கால் பகுதி. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒரு அரை பகுதி, இங்க இருக்கிறது 2 கால் பகுதி. Let us discuss. ஓகே, அதுக்கு அடுத்து கீழே டிஸ்கஸ் அப்படின்றத பத்தி டாபிக்ல கொடுத்திருப்பாங்க. Which part of the paper would you choose 1/2 or 2/4? Why அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சப்போஸ் நீ இருந்தீனா, ஓகே நீ எதை சூஸ் பண்ணுவ? 1/2 ஒரு அரை பகுதியை சூஸ் பண்ணுவியா இல்ல 2 கால் பகுதியை சூஸ் பண்ணுவியா? Why அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, I would choose. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, I would choose 1/2. நான் எதை செலக்ட் பண்ணுவேன்னா 1/2 தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, I would choose 1/2. Why அப்படின்னு கேக்குறாங்க. Because என்ன பண்ணலாம், it is easy. Because 1/2 is easy to handle. 1/2 is easy to handle. ஒரு ஆஃப்ன்றது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நினைச்ச டயக்ராம போடலாம். அப்ப ஈஸி டு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஈஸி டு ஹேண்டில். அதே மாதிரி பட் ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, 1/2 and 2/4 ஆர் சேம் சைஸ். ரெண்டுமே என்ன வரும், சேம் சைஸ் தான். பட் 1/2 and 2/4 ஆர் சேம் சைஸ். ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஆனா எனக்கு ஈஸியா இருக்கிறது எது, ஒரு ஆஃப் பேப்பர், பிகர் சைஸ். Yes, do you think Ikra share the paper equally? Why? Try with a paper. Yes, Ikra share the paper equally. அப்ப எப்படி ஈக்குவல்னு சொல்றாங்க? Why அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டு ட்ரை வித் a paper அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம், when we join 2/4 together. Okay, when we join 2/4 னா என்ன, 1/4 plus 1/4 is equal to என்ன வரும், இந்த ரெண்டு பக்கமும் 4 இருந்தா ஒரு 4 காமனா எடுத்துக்கிறோம். 1 plus 1 மேல ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 2/4 is equal to என்ன வரும், 1/2. அப்ப 1 plus 4 1. When we join 2/4 together என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு half தான் கிடைக்கும். 2 quarter நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது எது, 1/2. So when we join 2/4 together we get 1/2 of the paper. அதால எது சொல்றோம், நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணது ஈக்குவலி அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். How do you know that the paper has been divided equally அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம், because 1/2 is equal to, எப்படி தெரியும்னா 1/2 is equal to 1/2 is equal to என்ன எழுதலாம், the paper has been divided equally because 1/2 is equal to ஒரு half என்னன்னு சொல்றோம், is equal to 2/4 in size. 1/2 is equal to 2/4
in size அப்படின்ற ஆன்சர் எழுதலாம் தேர்ட் ஒனுக்கு. ஃபோர்த் ஒனுக்கு why do you think Samina choose 2 quarters of the paper? ஏன் சமீனா வந்து 2 குவார்டர் உடைய 2 கால் பகுதி அவ ஏன் சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது சமீனா choose 2 quarters of the paper அப்படின்னு ஆன்சர் எழுதிட்டு because ஓகே இங்க ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் அதோட கொஸ்டின்ல இருந்து எழுதலாம். சமீனா choose 2 quarters of the paper because okay because she thought அவ என்ன நினைச்சானா because she thought one of paper seems smaller. ஒரு ஆஃப்ன்றது அவளுக்கு என்னவா தோணுச்சு சின்னதா தோணுச்சு. she didn't know அவளுக்கு என்ன தெரியல ஓகே she didn't know அவளுக்கு தெரியல என்ன தெரியல that 2 quarters equal to 1 half. She didn't know that 2 quarters equal to 1 half. அவளுக்கு 2 கால் பகுதி சேர்ந்ததுதான் ஒரு அரை பகுதி அப்படின்றது தெரியல. 2 quarters equal to 1 half. 1 half paper அப்படின்றது அவளுக்கு தெரியல அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். Next, let us do அப்படின்ற டாபிக்ல Samina has divided some figures into 2 parts. Color the figures that are divided into halves correctly. How did you get the answer? Okay, Samina என்ன பண்ணானா டிவைட் பண்ணா. ஓகே நிறைய இங்க பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவ என்ன பண்ணா ஓகே divided into 2 parts ரெண்டு பார்ட்ஸ் அவ வந்து என்ன பண்ணா டிவைட் பண்ணா. Color the figures that you are divided into half correctly. How did you get the answer? Okay, color. Okay, அப்ப நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க கலர் பண்ண சொல்லிருக்காங்க. அதை நீங்களே அழகா என்ன பண்ணலாம் கலர் பண்ணலாம். How did you get the answer? உங்களுக்கு எப்படி ஆன்சர் கிடைச்சது? Divide the shape into half by drawing a line. ஓகே ஒரு லைன் டிரா பண்ணது மூலமா என்ன பண்ணலாம் நீ இத 2 half-ஆ மாத்தலாம். அதை எப்படி மாத்துவ அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை என்ன பண்ணலாம் அழகா இதை வந்து நம்ம ஒரு லைன் டிரா பண்றோம். இங்க இருந்து ஒரு லைனை டிரா பண்ணா இது என்னவா மாறுது ஒரு half பகுதியா மாறுது. அப்ப இதை இப்படி ஒரு half-ஆ ஆக்கலாம். ஓகே அடுத்து இந்த பிக்சரை சென்டர்ல half-ஆ ஆக்கணும்னா இதை எடுத்துக்கிறோம். இந்த லைன் டிரா பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒரு half பகுதி கிடைக்குது. அதே மாதிரி இங்க நம்ம இந்த மாதிரியும் டிரா பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் டிராயிங் பண்ணலாம். இந்த பக்கமும் போடலாம் இல்லைன்னா இந்த சைடும் போடலாம் இந்த சைடும் போடலாம் இங்க இருந்து இங்கேயும் போடலாம். ஓகே அந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்குது. அதே மாதிரி இங்க என்ன பண்றேன் நான் சென்டர்லயும் டிரா பண்ணலாம் இல்ல இந்த சைட்லயும் நான் அழகா டிரா பண்றேன். அப்ப 2 half நம்ம என்ன பண்ணலாம் டிரா பண்ணலாம். அப்ப divide the shape into half by drawing a line. When an object is divided into 2 equal parts then each part is called a half. ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே என்ன பண்றோம் 2ஆ பிரிக்கிறோம். அப்ப each part is called இப்ப இது ஒரு half இது ஒரு half. அப்ப ஒண்ணு என்ன இருக்கு அப்ப இது ஒரு half இந்த பக்கம் ஒரு half. அப்ப each part is called என்னன்னு சொல்றோம் half. 2 half சேர்ந்ததுதான் ஒரு whole ஒரு முழு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. when an object is divided into two equal parts அதுவும் எப்படியா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும். then each part is called a half. அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம எழுதலாம் 1/2. halfன்றது என்னன்னு எழுதலாம் 1/2. quarter அப்படின்றத எப்படி எழுதலாம் 1/4 அப்படின்னு எழுதலாம். கால் பகுதியே 1/4 4ல ஒரு பகுதி. ஓகே 4ல ஒரு பகுதி என்னன்னு சொல்லலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் டிரா பண்றேன். இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் 4 பகுதியா மாத்திக்கிறேன். இது 1 இது 2 இது 3 இது 4. இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பகுதி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பகுதினா என்ன அர்த்தம் 1/4. 1/4னா 4ல 1. இந்த 4ல 1 தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம குவார்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன் 2/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 4ல 2வது பகுதி. 4ல 2வது பகுதி நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 2s are 4. அப்ப என்ன அதெல்லாம் 1/2. அப்ப இந்த 1/2 தான் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் halfன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 3வது பகுதி எடுத்துக்கணும்னா நான் என்னன்னு சொல்றேன் 3/4. அது என்னன்னு சொல்றோம் நம்ம 3/4 முக்கால் அப்படின்னு சொல்லலாம் 3 quarters அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முழுசா அப்படின்னு சொல்லும் போது 4ல 4 பகுதியை தான் என்னன்னு சொல்றோம் 4 அப்ப என்ன வரும் 1. அப்ப இதுதான் என்ன வருது ஹோல் அப்படின்னு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் இது 1/4 quarter இது 1/2 halfன்னு சொல்றோம்னா ஒண்ணு இல்ல 2/4 தான் என்னன்னு சொல்றோம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம 1/2 அப்படின்னு halfன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டிவைட் தி ஷேப் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் குவார்டர்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க கீழே சில பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னா என்ன வரும் குவார்டர் கால் பகுதி. 4 கால் பகுதி சேர்ந்ததுதான் ஒரு முழுசுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கீழே கொடுத்திருக்கிற பிக்சரை 4 பகுதியா மாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 4 பகுதியா மாத்தணும்னு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் ஆயிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டு இதை நான் ஆஃப் ஆயிக்கிறேன். அடுத்து இந்த சைடு நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஒரு கோடு போட்டு இதை ஆஃப் ஆயிக்கிறேன். அப்ப இது எத்தனை பகுதியா இருக்கு, 4 பகுதியா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்றோம், இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, 4 கால் பகுதி சேர்ந்தது ஒரு முழுசு. அப்ப 1 எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, 2 3 4 பார்ட்ஸ் இருக்கு. அடுத்து இதை எப்படி பிரிக்கலாம்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னா என்ன பண்ணலாம், இதை சென்டர்ல கோடு போட முடியாது, இப்படி ஒரு கோடு போடலாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், 1 இங்க 2 இங்க 3. இது என்ன பண்ணலாம், 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டேன். அப்ப 1 2 3 4. அடுத்து இப்ப இதை பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம், இது ஈஸியா சென்டர்ல ஒரு கோடு போடலாம். ஓகே, ஒரு ஹாரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா இது 4 பகுதி. அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம், அழகா ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறேன், அடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டா என்னவாயிடுது, அழகா இதை பிரிச்சிடலாம். இதே மாதிரி சர்க்கிள் என்ன பண்ணலாம், அழகா சென்டர்ல ஒரு லைன் போடலாம், இப்படி ஒரு லைன் போட்டா இது என்ன பண்ணிடலாம், இதை ஈஸியா நம்ம பிரிச்சிடலாம். அப்ப இது எல்லாமே என்ன, இது 4 பகுதி. அப்ப 1 2 3 4. அது என்னன்னு சொல்ல, அப்ப when an object is divided into 4 equal parts, அங்க என்ன பார்த்தோம், 2 equal partsனா half, 4 equal partsனா then each part is called a quarter. அப்ப என்னன்னு சொல்றோம், 4 பார்ட்டா ஒன்னுத்த 4 பார்ட்டா பிரிச்சோம்னா, 4 பகுதிகளா பிரிச்சோம்னா, 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சோம்னா ஒரு பகுதிக்கு பேரு என்னன்னு சொல்றோம், குவார்டர். அப்ப இந்த ஒரு பகுதிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், 1/4. அடுத்து என்னன்னு சொல்லலாம், 1/4. அடுத்து என்னன்னு சொல்லலாம், 1/4. அடுத்து என்ன சொல்லலாம், 1/4. அப்ப 4 1/4 ஆட் பண்ணோம்னா 1/4 plus 1/4 plus 1/4 plus 1/4. இந்த 4த்துலயுமே 4 இருக்கிறதால இந்த 4 நம்ம என்ன எடுத்துக்கணும், காமனா எடுத்துக்கணும் எப்பவுமே. ஓகே, மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். சின்ன கிளாஸ்ல அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப மேல இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 1 4. அப்ப 4 4. அப்ப என்ன வரும், 1. ஓகே, 1. அப்ப இந்த 1ன்றதுதான் ஒரு ஹோல் பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, அப்ப when an object is divided into 4 equal parts, then each part is called a quarter. We write quarter as 1/4. quarter நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம 1/4 அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த பிக்சர்ல அழகா 1/4 1/4, இங்க 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், 4 1/4 சேர்ந்தது, 4 கால் பகுதி சேர்ந்ததுதான் ஒரு முழு பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். Think, how would you write the fraction for each part if divided an object into 5 equal parts? இப்ப இது எப்படி எழுதலாம், fraction எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னன்னு சொல்லலாம், இப்போ 1/5 அப்படின்னு எழுதலாம். How would you write the fraction for each part if you divided an object into 5 equal parts அப்படின்றது எப்படி எழுதலாம். Many ways to make halves and quarters. ஓகே, நிறைய டிஃபரெண்ட் வேஸ்ல halves-உம் quarters அரை பகுதியும் கால் பகுதியும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். Many ways to make, நிறைய அரை பகுதியும் கால் பகுதியும் நம்ம உருவாக்கலாம். Okay, let us try அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல in how many different ways can you cut a rectangular paper in 2 equal parts, try it with a rectangular paper. ஒரு rectangular paper எடுத்துக்கிறோம். ஓகே, அது எந்த மாதிரி மெத்தட்ல அதை fold பண்ணி ஓகே cut a rectangular paper in 2 equal parts. ஓகே, 2 equal partsல எப்படி அது எத்தனை விதத்துல அந்த 2 equal parts-ஆ இதை கட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ rectangular sheet-ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த விதத்துல அதை என்ன பண்ணலாம், நம்ம அதை மாத்தலாம், ஆஃப் மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி ஒரு ஆஃபா மாத்தலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு இது மாத்தலாம், இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், இப்படி போடலாம், இல்ல பிக்சர்ல கொடுத்துருக்கிற மாதிரி என்ன எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கிட்டு புக்ல கொடுத்துருக்க பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி இப்படி போடலாம். ஓகே, அந்த மாதிரி என்ன இருக்கும், நிறைய ஷேப்ஸ்ல என்ன பண்ணலாம், how many different ways can you fold பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. கட்டிய ரெக்டாங்குலர் into 2 equal parts, try it with a rectangular paper. நீங்களாவே என்ன பண்ணலாம், ரெக்டாங்குலர் பேப்பரை வச்சுட்டு நீங்களாவே என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், now try to draw and show 5 different ways in which we can cut a rectangular into 4 equal parts. இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா நம்மளவே என்ன பண்ணணும், டிரா பண்ணி காமிக்கணும். ஓகே, 5 different ways. ஓகே, 5 விதமா ஓகே ஒரு பிக்சர் அதாவது டிரா பண்ணி ஓகே ஃபோல்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், கட் பண்ண ஒரு ரெக்டாங்குல என்ன பண்ணலாம், 5 different ways டிரா பண்ணி அதை கட் பண்ணி எப்படி 4 equal parts-ஆ காமிப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன்.
இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மள ஓகே which can 1/4 பிரிக்க சொல்லிருக்காங்க. 1/4 பிரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு கோடு போட்டுரும். அடுத்து நான் என்ன பண்றேன், இது 1/4. ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் நான் 4 இதுவா 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். இல்ல ரெக்டாங்கிள கட் பண்ணலாம், 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்றேன் நானு, இந்த மாதிரி இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்ப நானு வெர்டிகலா கட் பண்ண போறேன். ஓகே, வெர்டிகலா இங்க ஒரு டிரா பண்ணிடுறேன். அடுத்து வந்து இங்க ஒரு லைனை டிரா பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள். அப்ப இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது ரெண்டாவது இந்த மாதிரி பிக்சர் டிரா பண்ணலாம். அடுத்து வேற விதத்துல எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா, இப்ப மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்ப எப்படி நான் லைன் டிரா பண்றேன்னா, இப்படி கிராஸ்ல போடுற லைன் இப்படி போடலாம். இப்படி போட்டு நான் என்ன பண்றேன், இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸா இந்த மாதிரி உருவாக்குறேன். இது 4 ஈக்குவல் பார்ட்ஸா இப்படி உருவாக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு இப்ப நான் இப்படி போடுறேன். ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு, 4வது பார்ட்டு வந்துருச்சு. ஓகே, அப்ப 4 விதமா நான் இந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா நான் இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு 1 பார்ட், 2 பார்ட், 3 பார்ட், அடுத்து என்ன வரணும், 4 பார்ட்ஸ் இங்க போட்டுக்கலாம். அப்ப இந்த மாதிரி என்ன வரலாம், 4 விதமான என்ன வரலாம் லைன்ஸ் நம்ம என்ன போடலாம், 5 டிஃபரெண்ட் வேஸ்ல. ஓகே, 5 டிஃபரெண்ட் வேஸ்ல என்ன பண்ணலாம், ஃபோல்டு பண்ணலாம். இல்ல ரெக்டாங்கிள கட் பண்ணி 4 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம மாத்தலாம். 5 போட்டிருக்காங்க, அப்ப 5 போட்டாச்சு. நம்ம 1 2 3 4 5 அப்படின்ற டிராயிங் நம்ம போடலாம். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் வித் தேர் கரஸ்பாண்டிங் ஹோல்ஸ். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட் பண்ணி பிக்சர் கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அதோட ஹோல், அதோட முழுமையான பகுதி கூட அதை மேட்ச் பண்ணி, ஓகே, பகுதியா கொடுத்திருக்காங்க, பார்ட்ஸா பாகங்களா இருக்கு. அதை கொண்டு போய் நம்ம அதோட ஹோல் எதுவோ அதை நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்றோம். ஓகே, இப்ப நமக்கே தெரியும் I am 1/2 ஆஃப், நான் எதோட பாதின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இப்படி ஒரு லைன் டிரா பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்கும் இல்லையா. இப்படி டிரா பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்கும். ஓகே, மேல இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இது யாரோ எதோட பார்ட், இது எதோட பார்ட், இதோட பார்ட் அப்படின்னு இது நம்ம அழகா மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், I am 1/2 ஆஃப், நான் யாரோட ஆஃப் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சப்போஸ் இங்க நான் சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா, ஓகே, நான் இப்படி சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா இது யாரு, இந்த ஆஃப். ஓகே, இந்த ஆஃப் எடுத்துக்கலாம். அப்ப I am 1/2 ஆஃப் இதுன்னு சொல்லலாம். அடுத்து நமக்கே தெரியும் சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் இது இதோட ஆஃப். அடுத்து I am 1/4 ஆஃப், அங்கெல்லாம் ஆஃப் சொன்னாங்க, இங்க என்ன வருது, குவார்டர் வருது. ஓகே, அப்ப குவார்டர் எதோட பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம என்ன பண்றோம், 1/4 மாத்திக்கலாம். அப்ப இது 1, அடுத்து இது 2, அடுத்து இது 3, இது 4. அப்ப 4 பார்ட்டா நான் பிரிச்சுட்டேன். அப்ப இது ஒரு பார்ட் தான் இது. அப்ப I am 1/4 ஆஃப் எது, இதோட பிக்சர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், டிங் டாங் பெல். ஓகே, டிங் டாங் பெல் அப்படின்ற டாபிக்ல சுமேதாஸ் மதர் மேட் எம்மி டோக்லா. ஓகே, சுமேதாஸ் மதர் அப்படின்னு சுமேதா அப்படின்ற ஒரு கேர்ளோட அம்மா வந்து அழகா என்ன பண்ணாங்க, டோக்லா பண்ணிருக்காங்க. டோக்லானா இட்லியில பண்ற ஒரு வெரைட்டி. அதுதான் என்னன்னு சொல்லணும், இட்லி மாதிரியே கொஞ்சம் ஸ்பாஞ்சியா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும் டோக்லா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அழகா அந்த டோக்லாவை பண்ணிருக்காங்க. இயர் இஸ் யுவர் டோக்லா, இதான் உன்னோட டோக்லா. ஷேர் இட் ஈக்குவலி அமாங் யுவர் செல்ஃப். 2 பேர் இருக்காங்க. ஓகே, அவளும் அவளோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. உடனே 2 பேரும் என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இயர் இஸ் யுவர் டோக்லா, ஷேர் இட் ஈக்குவலி
among yourself. உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. அப்ப என்ன வரும்? ஒரு டோக்லா, இதுதான் டோக்லா. ஒரு டோக்லா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு ஆஃபா பிரிச்சாங்க. The dokla is divided into two equal parts. Half for me and half for விநாயக். எனக்கு ஒரு half, விநாயக்ன்றது அவனோட பிரதர், அவனுக்கு ஒரு half. That is perfect. This means two half of dokla makes a whole dokla. அப்ப ரெண்டு half சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டு half சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றோம்? ஒரு full dokla. ஓகே, 2/2. அப்ப என்ன வரும்? 2/2னா 1. அப்ப ரெண்டு ஆஃப் சேர்ந்ததுதான் என்ன ஒரு ஹோல் டோக்லா. நெக்ஸ்ட், டிங் டாங் த டோர் பெல். மறுபடியும் என்ன ஆச்சு? அவங்க வீட்டு கதவு பெல் அடிச்சது. உடனே போய் அவங்க திறந்து பாக்குறாங்க. ஹலோ குமார். உடனே அவ ஃப்ரெண்டு உள்ள வரான். உடனே அவ என்ன சொல்றா? குமார் உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. சில்ட்ரன் ஷேர் த டோக்லா வித் குமார் ஆல்சோ. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, சில்ட்ரன் இது என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருக்கிற டோக்லாவை குமார் கூடவும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? 1/4. கொடுத்துருக்கிறத என்ன பண்ணணும்? 1/3 பிரிக்கணும். ஓகே, 1/3, 1/3, 1/3. அப்ப 3 1/3 வரணும். ஓகே, 3 1/3, இது 1/3, இது ஒரு 1/3, 1/3, 3. அப்ப மை ஷேர், விநாயக் ஷேர் அண்ட் குமார் ஷேர் டுகெதர் மேக் ஏ கம்ப்ளீட் டோக்லா. அப்ப என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற டோக்லாவை என்னோட ஷேரு, குமாரோட ஷேரு, விநாயக்கோட ஷேரு 3 சேர்ந்து என்ன ஒரு ஃபுல் டோக்லாவை நாங்க 3 ஷேரா பிரிச்சுக்கிறோம். ஓகே, இது இருக்கு இல்லையா? 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிங் டாங், சுமிதாஸ் கசின் பரிதி அரைவ்ஸ். உடனே என்ன ஆகுது? மறுபடியும் வீட்டு கதவு அடிக்குது. உடனே யாரு? சுமேதாவோட கசின் வந்திருக்காங்க. ஓகே, சுமேதான்றது அந்த கேர்ள் பேரு. அவனோட கசின் வந்திருக்காங்க. அது பேர் வந்து பரிதி. அவ உள்ள வர. பரிதி உடனே வீட்டுக்குள்ள வர. ஓகே, கம் ஹேவ் சம் டோக்லா. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க? கதவை திறந்து, வா டோக்லா சாப்பிடலாம். ஓகே, த டோக்லா இஸ் டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். உடனே கொடுத்திருக்கிற ஒரு டோக்லா என்னவாச்சு? 4 பார்ட்டா பிரிஞ்சது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் வில் கெட் 1/4 ஆஃப் த டோக்லா. அப்போ ஒரு டோக்லால என்னது? 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ 1 2 3 4. அப்ப என்ன வரும்? கால் பகுதி, இன்னொரு கால், இன்னொரு கால். அப்ப 4 கால் பகுதியா பிரிஞ்சது. 4, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? குவார்டர். அப்ப 4 குவார்டர் அது பிரிஞ்சிடுச்சு. 4 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் டிங் டாங் த நெய்பர் இதா அரைவ்ஸ் ஃபில்லிங் த ஹவுஸ் வித் ஹாப்பி கிரீட்டிங்ஸ். உடனே மறுபடியும் என்ன ஆகுது? வீட்டோட டோரை பெல் அடிக்குது. த நெய்பர்னா என்ன? பக்கத்து வீட்டுக்குள்ள இதான்ற ஒரு பாய் வரான். அரைவ்ஸ் ஃபில்லிங் த ஹவுஸ் வித் ஹாப்பி கிரீட்டிங்ஸ். ஓகே, சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வரான். ஓகே, வெல்கம், ஹாவ் சம் டோக்லா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, வா வா நீயும் கூட சேர்ந்து டோக்லாவை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. மோர் ஷேரிங். உடனே என்னாச்சு? சமீதாவுக்கு மோர் ஷேரிங். ஐயோ, நிறைய ஷேர் பண்ணுமா? அண்ட் ஈவன் ஸ்மாலர் சைஸ் ஃபார் மீ. எனக்கு என்ன இருக்கு? ஒரு குட்டியான சைஸ் தான் கிடைக்குமோ? ஐ வில் கெட் ஜஸ்ட் 1/5 ஆஃப் மை ஃபேவரட் டோக்லா. எனக்கு டோக்லா ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கிறதால 5ல ஒரு பார்ட் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஐ வில் கெட் ஜஸ்ட் 1/5 ஆஃப் மை ஃபேவரட் டோக்லா அப்படின்னு யார் சொல்றது? சமீதா சொல்ற. சுமேதா, ஐ டோன்ட் லைக் டோக்லா, ப்ளீஸ் டேக் மை ஷேர். உடனே யாரு? அவங்க வீட்டுக்கு புதுசா வந்த பாய் வந்து என்ன சொல்றான்? சுமேதா, எனக்கு டோக்லா பிடிக்காது, என்னோட ஷேர் நீ எடுத்துக்கோ. ஓகே, ப்ளீஸ் டேக் மை ஷேர். ஓகே, தேங்க்யூ இதா, ஐ லவ் ஈட்டிங் டோக்லா. சொன்னா என்ன சொல்றா? ஓகே ஓகே, நீ உன்னோட ஷேர் எனக்கு கொடுத்துட்டல. நம்ம கூட இப்ப ஷேர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? என்னோட ஷேர் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப தேங்க்யூ இதா, ஐ லவ் ஈட்டிங், எனக்கு டோக்லா ரொம்ப பிடிக்கும், நீ உன்னோட ஷேர் கொடுத்ததுக்காக. ஹவு மச் டோக்லா சம் சுமேதா கெட் நவ். ஓகே, சுமேதாவுக்கு எத்தனை ஷேர் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை சுமேதா, ஹவு மச் டோக்லாஸ் டஸ் சுமேதா காட் நவ். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு 1/5 அவளோட ஷேரு. அடுத்து என்ன வரும்? அவனோடது, யாரோடது? அந்த பாயோடது ஒரு 1/5. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? 5 காமனா எடுத்துக்கிறோம். 1 + 1 என்ன வரும்? தட் இஸ் 2/5. சுமேதாவுக்கு என்ன கிடைச்சதுக்கு? நம்மளுக்கு 2/5. Let us discuss அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ பத்தி பாக்குறோம். வாட் இஸ் சுமேதா அப்சர்விங் அபவுட் her share as each guest come in? ஓகே, என்ன சொல்றாங்க? சுமேதா, வாட் இஸ் சுமேதா அப்சர்விங்? ஓகே, சுமேதா என்ன அப்சர்வ் பண்றா? அபவுட் ஹர் ஷேர், அவளோட ஷேர். ஓகே, ஒவ்வொருத்தரும் வர வர அவளோட ஷேர் என்ன ஆகும்னு அவ நினைக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுமேதா அப்சர்விங் அபவுட் ஹர் ஷேர் கெட் ஸ்மாலர். அவளோட ஷேர் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மாலர் ஆயிட்டே வருது அப்படின்றத அவ அப்சர்வ் பண்ணா அப்படின்ற ரீசன் எழுதலாம். சுமேதா அப்சர்விங் அபவுட் ஹர் ஷேர் கெட் ஸ்மாலர் அப்படின்ற ஆன்சர் எழுதுனா போதுமானது.
அவளோட ஒவ்வொருத்தரும் வர வர அவளோட ஷேர் என்னவாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கிறத அவ அப்சர்வ் பண்ணா. In which situation will Sumata get to eat more dokla when shared among 9 people or 11 people? Okay, இப்ப சப்போஸ் இப்ப அவங்க இருக்கிறது 5 பேர் தான். இப்ப சப்போஸ் சில சிச்சுவேஷன்ல சுமேதா get to eat more doklas when shared among, இப்ப 9 பேர் கூட ஷேர் பண்ணணும் இல்ல 11 பேர் கூட ஷேர் பண்ணணும்னா ஓகே அவளுக்கு யார் கூட ஷேர் பண்ணும்போது அதிகமா கிடைக்கும் அவளோட ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 9 people கூடவா 11 people கூடவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன எழுதலாம்? சுமேதா get to eat more dokla when shared among 9 people 11 people கூட ஷேர் பண்ணும்போது கம்மியான ஆளுங்க கூட ஷேர் பண்ணும்போது தான் நிறைய கிடைக்கும். ஓகே, when shared among 9 people அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, how many pieces of 1/6 would make a complete dokla? Okay, how many pieces of 1/6 would make a complete dokla? எத்தனை piece of 1/6 இருந்தா ஒரு complete dokla கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எத்தனை pieces அப்படின்னு போகுதுன்னா 6 pieces of 1/6 would make a complete dokla. எப்படி would make a complete dokla? எப்படி அதை போடலாமா? இப்போ நம்ம by combining 1/6 6 times 1/6 plus 1/6 2 times 3 times 4 piece 5 piece 6 piece மொத்தம் எத்தனை இருக்கு? 6 pieces இருக்கு. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? காமனா எடுத்துக்கிறோம். அப்ப மேல இருக்கிற 1 plus 1 2 2 plus 1 3 3 plus 1 4 4 plus 1 5 5 plus 1 6. அப்ப 6 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அப்போ ஒரு ஹோல் டோக்லா கிடைக்கும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வாட் வுட் பி சுமேதா ஷேர் இஃப் இதா அண்ட் விநாயக் போத் கிவ் தர் ஷேர் ஆஃப் டோக்லா டு ஹர்? ஓகே, வாட் வுட், இப்ப இவங்க ரெண்டு பேருமே சுமேதாவுக்கு கொடுத்துறாங்க. யாரு? இதாவும் கொடுத்துறாங்க, விநாயகம் கொடுத்துறாங்க. ஆல்ரெடி அவளோட ஒரு ஷேர் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி அப்போ மூணு பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் ஷேர் அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அப்ப அவளுக்கு எத்தனை ஷேர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 1/3. 3 பேரா இருக்கும்போது 1/3 பிளஸ் 1/3 3 பேரோட ஷேர், அவளோட ஷேரு, இதாவோட ஷேரு, விநாயகோட ஷேரு கிடைச்சது. அப்ப என்ன வரலாம் நம்மளுக்கு? மறுபடியும் இங்க 3மே கீழே. ஓகே, டினாமினேட்டர்ல 3மே 3 3 3 வந்தாதான் காமனா எடுக்க முடியும். வேற நம்பர் வந்தா காமன் எடுக்க முடியாது. 3 எடுத்துக்கிறோம். அப்ப 1 plus 1 plus 1 அப்ப என்ன எடுத்துக்கலாம்? 3/3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 full dokla. அப்ப என்ன அர்த்தம்? 1 full dokla. அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஃபுல் டோக்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் how much, next let us do அப்படின்ற டாபிக்ல how much dokla would each person get? It was shared equally among 6 people. இப்ப 6 பேர் இருக்காங்க. இப்ப 6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கும்? ஓகே, how much dokla would each person get? ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கும்? எத்தனை பேர்? 6 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா try it with also see 8 people who will get the biggest piece of dokla. Draw and explain. அதே மாதிரி முதல்ல 6 பேருக்கு ஓகே 6 பேர், அதாவது ஒரு டோக்லாவை 6 பேர் ஷேர் பண்ணா ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 6 பேர் ஷேர் பண்றாங்க. இப்ப எப்படி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்றோம். ஃபர்ஸ்ட் 6 பேருக்கு டிரா பண்றோம். இங்க வந்து இப்போ இது எத்தனை இருக்கு? 6 people 1 2 3 4 5 6. அப்ப 6 people கூட ஷேர் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? யூசுவலாவே அப்ப each will get 1/6 of dokla. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கும்? each, இப்ப 6 பார்ட்டா இருக்கிறதால each will get 1/6. 6 பார்ட், ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? 1/6, அடுத்த ஆளுக்கு 1/6, அடுத்தவருக்கு 1/6. அப்ப each will get 1/6 of the dokla. 1/6 of the dokla அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் 8 people இருந்ததுன்னா try it with 8 people அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 8 people கூட எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம்? அதுக்கும் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் டோக்லாவோட பிக்சர். அடுத்து 4 பேர் கூட ஷேர் பண்றோம். 8 பேர் கூட ஷேர் பண்ணோம் இல்லையா? இப்படி ஒண்ணு போட்டுரும்.
இப்போ எத்தனை பேர் மொத்தம் 8 பேர் 1 2 3 4 5 6 7 8 அப்ப each one will get 8 people இது வந்து 6 people இது வந்து எத்தனை வரும் 8 people அப்ப என்ன வரும் each okay each will get 8 people வரும்போது okay each will get that is 1/8 of the dokla அப்படின்னு எழுதலாம். இப்ப அடுத்து ஒரு question okay who will get the bigger piece of dokla யார் வந்து bigger piece கிடைக்கும் இப்ப இங்கே பார்க்கிறோம் 6 பேர் இங்க 8 பேர் அப்ப யார் வந்து bigger piece 1/6 is larger than 1/8 அப்ப 1/6 is larger than 1/8 1/6 தான் larger அவங்க தான் என்ன ஒரு பெரிய பீஸ் கிடைக்கும் அப்ப 1/6 is larger than 1/8 அப்ப யாரு 6 பேர் கூட இருக்கிறவங்க தான் பெரிய பீஸ் கிடைக்கும் 8 பேர் கூடவங்களுக்கு பெரிய பீஸ் கிடைக்காது shade a portion of dokla to represent the fraction Sumeta would get when dokla is shared equally among the given number of people. Discuss why the fraction gets smaller. Shade அப்படினா என்ன பண்ண சொல்லிருக்காங்க நம்மள கலர் பண்ண சொல்லிருக்காங்க shade a portion of the dokla to represent the fraction. ஓகே அங்க கீழ கொடுத்திருக்க எந்த fraction கூட ரெப்ரசன்ட் பண்ணாங்களோ அது என்ன பண்ணிருக்காங்க ஷேட் பண்ண சொல்லிருக்காங்க Sumeta would get when dokla is shared equally among the given number. ஓகே எத்தனை பேர் கூட அவங்க ஷேர் பண்றாங்களோ அந்த பார்ட்ட மட்டும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஷேட் பண்ண சொல்லிருக்காங்க கலர் பண்ண சொல்லிருக்காங்க discuss why the fraction gets smaller. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ரெண்டு பேர் கூட ஷேர் பண்றாங்க 2 people கூட சுமேதா ஷேர் பண்றாங்க அப்ப சுமேதாவோட ஷேர் என்ன வரும் half அப்ப 1/2 அப்ப இந்த என்ன பண்ண ஒரு பகுதி மட்டும் என்ன பண்றோம் நம்ம கலர் பண்றோம் ஒண்ணுத்த மட்டும் என்ன பண்ற சொல்லிருக்காங்க கலர் பண்ண சொல்லிருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம கலர் பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் 3 people கூட ஷேர் பண்றாங்க சுமேதா அப்ப என்ன கிடைக்கும் அவங்களுக்கு ஓகே சுமேதா ஷேர் 1/3 அப்ப அவங்களுக்கு ஒரு பகுதி மட்டும் தான் கிடைக்கும் அப்ப ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் கிடைக்கும் சுமேதாவோட ஷேர் அப்ப இத மட்டும் கலர் பண்ண போறோம் இதுதான் சுமேதாவோட ஷேர் அடுத்து 1/3 தான் சுமேதாவோட ஷேர் அப்ப 1/3 அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் 4 people கூட ஷேர் பண்ணும்போது அவங்களோட ஷேர் எவ்வளவு 1/4 ஓகே இங்க என்ன எழுதலாம் 1/4 அப்படின்னு எழுதலாம் அப்ப 1/4னா அவங்களோட ஒரு ஷேர் மட்டும் கலர் பண்ணா போறோம் ஒரு பார்ட் மட்டும் இது சுமேதாவோட ஷேர் அடுத்து 5 people அப்ப அவங்களோட ஷேர் என்ன வரும் 1/5 அப்ப என்ன எழுதணும் நம்ம 1/5 அப்படின்னு எழுதணும் ஓகே 1/5 வரும்போது ஏதாவது ஒரே ஒரு ஷேர் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம கலர் பண்ணா போறோம் first 1/2 அடுத்து 1/3 அடுத்து 1/4 அடுத்து என்ன வரும் 1/5 next 8 people கூட ஷேர் பண்ணா என்ன எழுதலாம் 1/8 அப்ப என்ன எழுதலாம் 1/8 அப்ப 8 பார்ட் கூட அப்ப அவளோட ஷேர் ஏதோ ஒண்ணே ஒண்ணுதான் இதுல அப்ப என்ன ஆகுது சின்னதா ஷேரிங் அதிகமாக ஆக என்ன ஆகுது டோக்லாவோட சைஸ் என்ன ஆயிடுது ஸ்மாலர் ஆயிட்டே வருது அப்ப இதுதான் அவளோட ஷேர் அடுத்து 9 people கூட ஷேர் பண்ணும்போது என்னன்னு சொல்லலாம் 1/9 அப்ப என்ன வரும் 1/9 அப்ப என்ன வரும் இதுதான் அவளோட ஷேர் அப்ப ஷேரிங் அதிகமாக என்ன ஆகுது அதோட ஸ்மாலர் ஆயிட்டே வருது சைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு ஸ்மாலர் ஆயிட்டு வருது
Use the fraction kit given at the end of your textbook and answer the following questions. Okay, fraction kit அப்படின்றது நம்ம புக்கோட லாஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. அதை வச்சு என்ன சொல்லிருக்காங்க, சில ஆன்சர்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ஷேர் யுவர் அப்சர்வேஷன் அபவுட் த டிஃபரெண்ட் பீசஸ் அண்ட் த ஹோல். ஓகே, ஹோலா இருக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் பீசஸா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிற. ஓகே, பகுதியா இருக்கிறதுக்கும் வெவ்வேறு பாகங்களா இருக்கிறதுக்கும் ஒரு முழுசா இருக்கிறதுக்கும் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட். ஓகே, ஹோல் மீன்ஸ் என்னன்னு சொல்றோம், ஃபுல் டோக்லா. இப்ப ஹோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, ஹோல் மீன்ஸ் தட் இஸ் ஃபுல் டோக்லா. ஹோல் மீன்ஸ் ஃபுல் டோக்லா. அதே மாதிரி ஃபிராக்ஷன் மீன்ஸ் என்ன சொல்றோம், மோர் பீசஸ் வித் ஸ்மாலர் சைஸ். ஓகே, ஃபிராக்ஷன் அப்படின்னா மோர் பீசஸ் வித் ஸ்மாலர் சைஸ். நிறைய பீசஸ் வரும், டிஃப்ரெண்ட் பீசஸ் வரும். மோர் பீசஸ் வித் என்ன வரும், ஸ்மால் சைஸ். சைஸ் என்னவா இருக்கும், ஸ்மால். அப்ப மோர் பீசஸ் வித் ஸ்மாலர் சைசஸ். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், டேக் எனி டூ டிஃபரெண்ட் பீசஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் கிட் அண்ட் கம்பேர் தெம். இப்ப கொடுத்திருக்கிற பிக்சர்ல இருந்து ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் பீசஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் கம்பேர் தெம், டிஸ்கஸ் விச் ஒன் இஸ் ஸ்மாலர் அண்ட் வை. ஓகே, ரெண்டு ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1/2 and 1/3 ரெண்டு எடுத்துக்கிறேன். ஒன்னு 1/2, இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறேன், 1/3 எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ரெண்டுத்துலயுமே எது வந்து ஷேர். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, கம்பேர் தம், டிஸ்கஸ் விச் ஒன் இஸ் ஸ்மாலர் அண்ட் வை. இதுல எது ஸ்மாலர் அப்படின்னு கேக்குறாங்க, 1/2வா 1/3யா. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும், 1/3 is smaller. ஓகே, 1/3 is smaller than 1/2. 1/3 is smaller than 1/2. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, why, what is the reason அப்படின்னு கேக்குறாங்க. why அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது because the whole is divided into 3 parts. இங்க என்ன வருது, 1/3 அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே 1/3 அப்படின்னு பார்க்கும்போது the whole is divided into 3 parts. divided into 3 parts. 3 பார்ட் அது என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஓகே, 3 parts for 1/3. அதே மாதிரி 1/2 அப்படின்றது என்ன வரும், 2 parts. 3 parts for 1/2. 1/3 parts for 1/3. அதே மாதிரி இங்க என்னன்னு சொல்றோம், ஓகே the whole is divided into 2 parts for 1/2. அங்க வந்து 2 parts for 1/2 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். Sumedha noticed that when a whole is equally divided in a larger number of parts, each parts gets smaller. Do you agree with Sumedha? ஆமா கரெக்ட், வெரி குட். அதேதான். அப்ப Sumedha noticed. ஓகே, அப்ப என்னன்னு சொல்லலாம், சுமேதா நினைச்சா என்ன நோட்டீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹோல் ஒரு முழுச டிவைட் பண்ணோம்னா லார்ஜர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்னா ஒவ்வொரு பார்ட் என்ன இருக்கும், ஸ்மாலர் ஆயிட்டே போதும். டு யூ அக்ரி வித் சுமேதா அப்படின்னு சொல்லும்போது எஸ். ஆன்சர் எஸ். Sumedha says, when I join 5 pieces of 1/5, it makes a whole dokla. Try to do it yourself with your fraction kit. Okay, when I join 5 pieces of 5 piece எதை எடுத்துக்கிறேன், நான் 1/5 எடுத்துக்கிறேன். அப்ப 5 piece 1/5 என்ன வரும், 1/5. ரெண்டாவது piece 1/5, மூணாவது piece 1/5, நாலாவது piece 1/5 plus அஞ்சாவது piece 1/5. ஓகே, இந்த 5 பீஸ் நான் என்ன பண்றேன், ஓகே when I ஜாயின் பண்றேன். எல்லாத்துலயும் என்ன இருக்கு, டினாமினேட்டர் 5 இருக்கு. அப்ப காமனா நான் 5 எடுத்துக்கிறேன். மேல இருக்கிற 1 1 1 1 1 5 1 1 plus 1 2 2 plus 1 3 3 plus 1 4 4 plus 1 5. அப்ப என்ன வரும், நம்மளுக்கு ஆன்சர் ஒரு கம்ப்ளீட் டோக்லா. ஓகே, ஒரு கம்ப்ளீட் ஹோல் டோக்லா we will get. Sumedha says that this part is 1/3 of the complete whole. Why is she saying so? Sumedha என்ன சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, this part is 1/3 of the complete whole. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த பார்ட் தான் ஓகே 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. இது கம்ப்ளீட் ஹோலா அப்படிங்கிறப்ப 1/3 அப்படின்றது என்னன்னு சொன்னாங்கன்னா, 1 is divided by 3 parts. Okay, 1/3 அப்படின்னு சொல்லும்போது 1 is divided by எத்தனை வரும், 3 parts. அப்ப கரெக்ட். Sumedha says that this part is 1/3 of the complete whole. Why is she saying so? Why is she saying so? அப்ப 1/3 means 1 is divided into 3 parts அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். 1/3 means 1 is divided into 3 parts. அதால அவ சொல்றது கரெக்ட் தான். Let us try to fill in the blanks. Both the fractions are parts of same whole.
same hole, use your fraction kit if necessary, share your thoughts. Let us try to fill in the blanks. Okay, கீழே fill in the blanks கொடுத்திருக்காங்க, அதை நம்மள ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. Both the fractions are parts of the same whole. Okay, ஒரே ஒரு முழுசோட ரெண்டு பகுதி தான். ஒரு whole அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு பகுதியோட ரெண்டு fraction தான் 1/5 1/4. Use your fraction kit if necessary. Okay, book pageல பின்னாடி கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த fraction kit பண்ணலாம். Share your thoughts. Okay, இங்க 1/5 அப்படின்னு போடும்போது என்ன அர்த்தம்? 5ல 1. இது என்னன்னு சொல்லலாம், அதாவது இது 4ல 1, இது 5ல 1, இது என்னன்னு சொல்லலாம் 4ல 1. அப்ப எது கிரேட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. எதுன்னு சொல்லலாம்? 4ல 1 கிரேட்டரா 5ல 1 கிரேட்டரா? 4ல 1 தான் என்னன்னு சொல்லுவோம் கிரேட்டர். அப்ப 1/4 is greater than 1/5. நெக்ஸ்ட் அதே மாதிரி 9ல 1 6ல 1, இது எது பெருசு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, crocodileோட மவுத் எது ஓபன் சைடுல இருக்கோ அது பெருசுன்னு சொல்லுவோம். அப்ப இங்க எது பெருசுன்னு சொல்லலாம்? 6ல ஒரு பகுதியா 9ல ஒரு பகுதியா? 6ல ஒரு பகுதி தான் பெருசுன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னு சொல்லலாம்? 1/6 is greater than 1/9. அதே மாதிரி 1/6 1/8 கொடுத்திருக்காங்க. எது கிரேட்டர், எது பெருசா இருக்கோ அதுதான் அந்த பகுதி தான் என்ன இருக்கணும், crocodileோட மவுத் ஓபனா இருக்கணும். அப்ப இங்க என்னன்னு போடலாம்? இது கிரேட்டர்னு போடலாம். அதே மாதிரி நம்மளா ஒரு 2 நம்பர் எடுத்து போட சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1/7 1/8, நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். எது இதுல ஸ்மாலர், எது ஸ்மாலர்? 1/8 is smaller than 1/7. 7ல ஒரு பகுதி 8ல ஒரு பகுதி. அப்ப 1/7 is smaller, 1/8 is smaller than 1/7. Next, my flower garden. Ida has seeds of 5 different flowering plants: rose, mogra, lily, marigold and jasmine. She decides to plant them equally in her garden as shown in the pictures. Okay, mogra isha கிட்ட என்ன இருக்கு? 5 different flowering plants, பூ பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு. ஓகே, பூ பூக்கும் தாவரங்கள். அது எது? ரோஸ், மோக்ரா, லில்லி, மேரிகோல்ட், ஜாஸ்மின். அவ என்ன பண்றா? அவளோட தோட்டத்துல ஓகே கார்டன்ல ஈக்குவலா வைக்கணும்னு விரும்புறா. அப்ப என்ன ஆகுது? ரோஸ், மோக்ரா, லில்லி, மேரிகோல்ட், ஜாஸ்மின் இருக்கு இல்லையா, 5 டிஃபரெண்ட் பிளான்ட்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் வெரி ஃபியூ லில்லி சீட்ஸ், சோ ஐ வில் பிளான்ட் ரோஸ் இன் 2 parts. ஆனா என்கிட்ட என்ன இருக்கு? லில்லி கொஞ்சோண்டு கம்மியா இருக்கு, சீட் அது கம்மியா இருக்குது. அதால நான் என்ன பண்ணிட்டேன்? ரோஸே 2 பார்ட்ஸா நானு என்ன போடலான்னு இருக்கேன். ஓகே, 5 பிளேசஸ்ல என்ன பண்ண? ரோஸே 2 இடத்துல போடலான்னு இருக்கேன். லுக் அட் the garden and answer the questions. ஓகே, இங்க என்ன இருக்கு? இங்க ரோஸ் இருக்கு, இங்க ஒரு ரோஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு ரோஸ் இருக்கு, இங்க ஒரு ரோஸ் இருக்கு, இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? மோக்ரா இருக்கு, இங்க மேரிகோல்டு இருக்கு, இங்க ஜாஸ்மின் இருக்கு. அப்ப இங்க மோக்ரா in 1/5 or 1/5 part of the garden. ஓகே, மோக்ரா எங்க இருக்கு? மோக்ரா இதோ இருக்கு இல்லையா, இங்க இருக்கு பாரு, இதுதான் மோக்ரா. இந்த கிரீன் கலர் லீவ்ஸ் இருக்கிறதுதான் மோக்ரா. அப்ப மோக்ரா 1/5 part of the garden, 5ல ஒரு பகுதியா இருக்கு. அதே மாதிரி மேரிகோல்டு இதோ இருக்கு இல்லையா, இதுதான் மேரிகோல்டு. இந்த மேரிகோல்டு என்ன இருக்கு? 1/5 or 1/5 part of the garden அப்படின்னு எழுதலாம். ஆனா ஜாஸ்மின் என்ன இருக்கு? ஜாஸ்மின் இதோ இருக்கு இல்லையா, லாஸ்டா இருக்கிறது தான் ஜாஸ்மின். அப்ப ஜாஸ்மின் என்ன இருக்கும்? 1/5 part of the garden. ஓகே, இந்த மூணுமே 1/5 1/5 1/5. மீதி 2 பார்ட் எது வந்துச்சு? ரோஸ். ரோசஸ் 1/5 1/5. டோட்டலா என்ன இருக்கு? 2/5. அப்ப டோட்டலா என்ன வரும்? தட் இஸ் 1/5 plus 1/5 plus 1/5 plus என்ன வரும்? 2/5. அப்ப 5 காமனா எடுத்துக்கிறோம். மேல என்ன பண்றோம்? 1 plus 1 plus 1 plus 2. அப்ப என்ன வரும்? 5/5. அப்போ என்ன ஃபுல் பார்ட் வந்துடுது. நெக்ஸ்ட், லுக் அட் த கார்டன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அடுத்த கார்டன்ல இப்ப மறுபடியும் பார்க்க சொல்லியிருக்கோம். இங்க என்ன இருக்கு? ரோஸே 3 டைம் வந்திருக்கு. 1 2 3 ரோஸ் 3 டைம் வந்திருக்கு. மோக்ரா ஒரு டைம் தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இந்த மேரிகோல்டு ஒரு டைம் இருக்கு. அப்ப மோக்ரா எத்தனை பார்ட் இருக்கு? 1/5 1/5 பார்ட்டா இருக்கு. மேரிகோல்டு என்ன இருக்கு? இதோ இருக்கு இல்லையா, இந்த மேரிகோல்டு 1/5 பார்ட். இது 1/5, இது 1/5. ஓகே, இது என்ன இருக்கு? 1/5 பார்ட் தான் இருக்கு. ஆனா ரோஸ் எத்தனை இருக்கு? 3 பார்ட்டா இருக்கு. ஓகே, 1 2 3 அது மாதிரி 3 பார்ட்டா இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம்? 3/5. ஓகே, அப்ப 3/5 பார்ட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், லுக் அட் த கார்டன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்க என்ன இருக்கு? மேரிகோல்டு மட்டும் தான் 1/5 இருக்கு. மீதி எல்லாமே என்ன இருக்கு? ரோஸா இருக்கு. அப்ப மேரிகோல்டு 1/5 பார்ட். மீதி ரோஸ் எத்தனை இருக்கு? 4 பார்ட்டா இருக்கு. அப்ப 4/5. அப்ப 1/5 பிளஸ் 4/5. அப்ப காமனா 5 எடுத்துக்கிறோம். 4 plus 1 5. அப்ப என்ன வரும்? 1. 2 சேர்ந்து 1. So rose is in 5. நெக்ஸ்ட் அடுத்த பிக்சர்ல எல்லா ரோஸுமே என்ன இருக்கு? எல்லாமே ரோஸாவே இருக்கு. அப்ப ரோஸ் is 5/5 part of the complete garden. நெக்ஸ்ட், let us do அப்படின்ற டாபிக்ல மேக் a flower garden with 7 flowering seeds
மோக்ரா இருக்கு, மேரிகோல்டு இருக்கு, ஜாஸ்மின் இருக்கு, ரோஸ் இருக்கு, லில்லி இருக்கு, ஹைபிஸ்கஸ் இருக்கு, பெரிவிங்கிள் அப்படின்ற 7 ஃபிளவரிங் சீட்ஸ் இருக்கு, விதை. ஓகே, பூக்கக்கூடிய தாவரங்களை உருவாக்கக்கூடிய விதைகள் இருக்கு. அதை என்ன பண்றோம், ஒரு ஃபிளவர் கார்டன் நம்ம உருவாக்கணும், பூந்தோட்டத்தை உருவாக்குறோம் இந்த 7 விதமான விதைகளை வச்சு. இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேரிகோல்ட என்ன சொல்றோம், 1/7 போட்டா போதும், 7ல ஒரு பகுதி போட்டா போதும். அப்ப இங்க என்ன போடலாம் நம்ம, ஓகே 1/7 போட்டு, அது ரோஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் 3/7 போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேரிகோல்டு. ஃபர்ஸ்ட் வந்து மேரிகோல்டு 1/7. ஓகே, 7 பார்ட்ல இருக்கிற கார்டன்ல ஓகே 7 ஃபிளவரிங் சீட்ஸ்ல இது 1/7 வந்துடுச்சு. மீதி எத்தனை வருது, ரோஸ் எத்தனை வருது, 3 பார்ட்ல வரணும். அப்ப இது ஒரு ரோஸ், இது இங்க ஒரு ரோஸ், இங்க ஒரு ரோஸ். ஓகே, இங்க ஒரு 1/7 1/7 1/7. அடுத்து ஹைபிஸ்கஸ் எத்தனை வந்தது, 3/7. ஹைபிஸ்கஸும் 3/7. அப்ப என்ன வரும், இது ஒரு ஹைபிஸ்கஸ், இது ஒரு ஹைபிஸ்கஸ், நெக்ஸ்ட் ஒரு ஹைபிஸ்கஸ். அப்ப இது ஒரு 1/7 1/7 1/7. அப்ப டோட்டலா எத்தனை வந்து 7/7 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லில்லி இன் 3/7, மேரிகோல்ட் இன் 2/7 அண்ட் பெரிவிங்கிள் இன் another 2/7. அடுத்த மாதிரி அதுவும் அதே மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற பிக்சரை 7 டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது 1, நெக்ஸ்ட் இது 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, 7, 7 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் 3/7 வந்து தட் இஸ் லில்லி இன் 3/7. ஃபர்ஸ்ட் லில்லி, இதுல லில்லி, அடுத்து வந்து ஒரு லில்லி, அடுத்து வந்து ஒரு லில்லி. அப்ப 1/7 1/7 1/7, 3 1/7 சேர்த்தா என்ன வரும், 3/7. அடுத்து அதே மாதிரி இந்த 3 ரோசஸ் சேர்ந்தா என்ன வரும், 3/7. இந்த 3 ஹைபிஸ்கஸ் சேர்ந்தோம்னா 3/7, இது 1/7. ஓகே, அடுத்து லில்லி 3 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் மேரிகோல்டு இன் 2/7. அப்ப மேரிகோல்டுனா சாமந்தி, வேற ஒண்ணும் இல்ல. மேரிகோல்டு வந்து என்ன வரும், 2/7. இது ஒரு 1/7, இது ஒரு 1/7. அப்ப இது 2 சேர்ந்தா என்ன வரும், ஓகே இது 2 சேர்ந்தோம்னா 2/7. ஓகே, அப்ப 5/7 வந்தது. மீதி 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் a பெரிவிங்கிள், அது ஒரு ஃபிளவரிங் பிளான்ட் தான். அப்ப இந்த பெரிவிங்கிள் அப்படின்றது 1/7, இன்னொரு பெரிவிங்கிள்ன்றது 1/7. அப்ப இது 2 சேர்ந்தது ஒரு 1/7, 2/7. அப்ப மொத்தமா சேர்த்தோம்னா என்ன வரும், 3/7 plus 2/7 plus 2/7. அப்ப 7 காமனா எடுத்துக்கிட்டோம்னா 3 plus 2 plus 2, அப்ப என்ன வரும், 7 equal to 1 full. ஓகே, so 7/7 அப்படின்னு எழுதலாம். அடுத்து மோக்ரா இன் 5/7 and hibiscus in 2/7. அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ண, இதையும் பிரிச்சுக்கிறோம், 7 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். இது 1 part, 2 part, 3 part, 4 part, 5 part, 6 part, 7 part. ஓகேவா? இப்போ மோக்ரா எத்தனை வருது, 5/7. அப்ப என்ன வரும், இங்க மோக்ரா, இங்க மோக்ரா, இதுவும் மோக்ரா, இங்கேயும் மோக்ரா. நெக்ஸ்ட் 5/7 part. அப்ப 5/7 part மோக்ரா. அப்ப இது எல்லாமே 1/7 1/7 இது எல்லாமே சேர்ந்தது என்ன வரும், 5/7. மீதி 2 என்ன இருக்கு, ஹைபிஸ்கஸ் 1/7, அடுத்து ஹைபிஸ்கஸ் 1/7. அப்ப 1/7 by 1/7 எவ்வளவு வருது, 2/7. அப்ப மொத்தமா சேர்ந்தா என்ன வரும், 7/7. ட்ரீம் தோசா டிசைனர். ஓகே, ட்ரீம் தோசா டிசைனர் அப்படின்ற டாபிக்ல சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. கரண் மேக்ஸ் தோசாஸ் டிஃபரெண்ட்லி. ஓகே, கரண் என்ன பண்ணுவான், இப்ப நிறைய தோசாஸ், வெரைட்டி ஆஃப் தோசாஸ் நம்ம பாக்குறோம் கடைகள்ல. அதே மாதிரி கரண் கூட என்ன பண்ணுவான், ஓகே மேக் தோசாஸ் டிஃபரெண்ட்லி. இவர் தான் கரண் என்ற ஒரு செஃப். அவர் என்ன பண்ணுவார், நிறைய தோசை, வெரைட்டி ஆஃப் தோசா போடுவாரு. he makes தோசாஸ் based on the customer's choice. ஓகே, கஸ்டமர்னா யாரு, நுகர்வோர், நம்ம தான். நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி போட்டு கொடுப்பாரு வித் வேரியஸ் டாப்பிங்ஸ் ஆன் a single தோசா. அது மேல தூவறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டாபிக்ஸ் சொல்லுவோம், டாப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமர்ஸ் கேன் சூஸ் ஃப்ரம்
the following topics. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அது மேல தூவறதுக்குரிய சாய்ஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. ஒன்னு வந்து கிளாசிக் பொட்டேட்டோ, ஓகே பொட்டேட்டோ தூவுறது. ரெண்டாவது ஆனியன், ஸ்பைசி ஆனியன். மூணாவது சில்லி பன்னீர், பன்னீர் வச்சு. நாலாவது டேங்கி டொமேட்டோ, ஓகே டொமேட்டோ வச்சு பண்ற டொமேட்டோ டாப்பிங்ஸ் மேல போடுறது. ஹெல்ப் கரண் இன் மேக்கிங் தீஸ் ஸ்பெஷல் தோசாஸ், ஓகே நம்மளும் கரனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஃபிளவர், தட் இஸ் ஃபிளேவர் ஆஃப் தோசா, பார்ட் ஆஃப் த தோசா. கிளாசிக் பொட்டேட்டோ 1/4, ஸ்பைசி ஆனியன் 1/4. இப்போ இங்க இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இது 1/4 ஸ்பைசி ஆனியன். நெக்ஸ்ட் டேங்கி டொமேட்டோ 1/4, சில்லி பன்னீர் 1/4, கிளாசிக் பொட்டேட்டோ 1/4. ஓகே இந்த மாதிரி 4 பார்ட்டா கூட என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் தோசாவை மேக் பண்ணலாம். Do it yourself அப்படின்ற டாபிக்ல write the fraction for each of the topics in the following, each of the toppings in the following dosas. ஓகே அவங்களே டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல தூவி கொடுத்துருக்காங்க, அதோட ஃபிராக்ஷன் மட்டும் நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றது எதுன்னா சில்லி பன்னீரை கொடுக்குது. 1ன்றது எவ்வளவு, 1 2 3 4 இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு, 4. மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னு பாத்துக்கணும். எத்தனை பார்ட் இருக்கு, 1 2 3 4 5 6. அப்ப என்ன எழுதலாம், இது 6. இது என்ன வரும், 6. 6 பீஸ்ல 1ன்றது சில்லி பன்னீர். அப்ப எத்தனை இருக்கு, 1 2 3 4. அப்ப என்ன எழுதலாம், 4/6. கிளாசிக் பொட்டேட்டோ, அப்ப 2ன்றது எதுனா, 2ன்றது இங்க என்னன்னா 2 கொடுத்துருக்காங்களே, 2 இருக்கு. அப்ப கிளாசிக் பொட்டேட்டோ 2/6. முதல்ல எத்தனை பார்ட்ன்றதை கவுண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஸ்பைசி ஆனியன், இப்ப எத்தனை பார்ட் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்ப என்ன எழுதலாம், இது 8, கீழே இருக்கிறது 8 தான். 1ன்றது ஸ்பைசி ஆனியன், எத்தனை இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், இது 4/8. அதே மாதிரி டேங்கி டொமேட்டோ 2ன்றது எத்தனை இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்ப 4/8. நெக்ஸ்ட் இங்க டேங்கி டொமேட்டோ, இங்க பார்த்தோம்னா 1ன்றது டேங்கி டொமேட்டோ, இது எத்தனை பார்ட்ஸா இருக்கு, 6 பார்ட்ஸா இருக்கு. 1 2 3 4 5 6. அப்ப என்ன இதெல்லாம் 6 பார்ட்ஸா இருக்கு. இது 6, இது 6, இது 6. மேல 1ன்றது டேங்கி டொமேட்டோ, எத்தனை இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2/6, 2/6. அடுத்து கிளாசிக் பொட்டேட்டோ 2, 1 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2/6. ஸ்பைசி ஆனியன் பார்க்கும்போது 1 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2/6. நெக்ஸ்ட் இங்க எத்தனை பார்ட்ஸ், இங்கேயும் 6 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே இதுவும் 6 இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, டினாமினேட்டர் 6 போட்டுக்கலாம். அடுத்து 1ன்றது எத்தனை இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், 1/6. 2ன்றது கிளாசிக் பொட்டேட்டோ 2 இருக்கு. அப்ப 2/6. அடுத்து என்ன இருக்கு, 1 2 3, 3ன்றது 3 பிறகு. அப்ப 3/6. நெக்ஸ்ட் மேக் a dosa with 2/3 toppings of spicy onion, 1/3 of classic potatoes. அப்ப அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பார்ட்ஸா பிரிக்கலாம், 3 பார்ட்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு தோசையை எத்தனை பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம், 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். அப்ப இதுதான் இப்ப சப்போஸ் தோசைன்னு வச்சுப்போமே, இதுதான் தோசை அப்படின்னா இதை 3 பார்ட்டா நம்ம பிரிக்கணும். 1 2 3. ஓகே 3 பார்ட்டா பிரிச்சுட்டோம். இதுல ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பைசி ஆனியன், ஓகே ஸ்பைசி ஆனியன், ஓகே மேக் a dosa with 2/3 toppings of tiny, that is 2/3 toppings of spicy. இது ஸ்பைசி ஆனியன். இங்க என்ன எடுத்துக்கலாம், ஸ்பைசி ஆனியன். கீழே இருக்கிறது எதுன்னு சொல்லும், கிளாசிக் பொட்டேட்டோ. அப்ப 1 வந்து ஸ்பைசி ஆனியன், இது வந்து. நெக்ஸ்ட் மேக் a dosa with 3/8 of classic potato, 1/8 of chili paneer. அப்ப எல்லாமே எத்தனை பார்ட்டா பிரிக்கணும், நம்ம 8 பார்ட்ஸா பிரிக்கணும். ஓகே ஒரு தோசாவை எத்தனை பிரிக்கணும், 8 தோசாவா பிரிக்கணும், 8 பார்ட்ஸா பிரிக்கணும். அப்போ ஒரு பெரிய தோசா 8 பார்ட்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம், இந்த பக்கம் ஒரு கோடு இப்படி ஒன்று போட்டுறோம். அடுத்து இந்த சைடு ஒன்று 8 ஈக்குவல் பார்ட்ஸா தோசையை பிரிச்சிடறோம். பிரிச்சுட்டு இது என்ன சொல்லியிருக்காங்க, 3/8 of classic potato. ஓகே அப்ப உள்ளுக்குள்ள என்ன வரணும், ஃபர்ஸ்ட் கிளாசிக் பொட்டேட்டோ, இது கிளாசிக் பொட்டேட்டோ. அதே மாதிரி இன்னொரு 3/8. அப்ப இங்க ஒரு கிளாசிக் பொட்டேட்டோ. கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரே டைமா வரதோட இங்க சுத்தி சுத்தி வரலாம். இது ஒரு கிளாசிக் பொட்டேட்டோ. 3/8 வந்துச்சு. அடுத்து 1/8 of சில்லி பன்னீர், இது சில்லி பன்னீர், சில்லி பன்னீர் 1/8 பார்ட். மீதி 4 பார்ட் டேங்கி டொமேட்டோ, இது டேங்கி, இது டேங்கி, இது டேங்கி, இது டேங்கி அப்படின்னு டிரா பண்ணலாம்.
Let us explore அப்படின்ற டாபிக்ல மீனா has 8 diyas. மீனா கிட்ட எத்தனை இருக்கு? 8 விளக்கு இருக்கு. கலர் 1/4 of diyas red. ஓகே 1/4 மொத்தம் 8 இருக்கு. இதுல ஒரு கால். ஓகே என்ன பண்றாங்க? 4ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகே 4 பார்ட்டா இது பிரிச்சாச்சு. ஓகே ஒரு குவார்டர் 4 குவார்டர் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆஃப்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு குவார்டர், இது ஒரு குவார்டர், இது ஒரு குவார்டர், இது ஒரு குவார்டர். அப்ப ரெண்டு விளக்கு சேர்ந்தது ஒரு கால் பகுதி. கலர் 1/4 of a diyas red. To find 1/4, let us divide the number of diyas into 4 equal parts. Can you see? Divide the diyas into 4 equal parts. Now color 2 diyas red. Okay, என்ன பண்ண சொல்லிருக்காங்க? இப்ப ரெண்டு diyas என்ன பண்ணிருக்காங்க? ரெட் கலர்ல கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டு diyas நம்ம என்ன பண்ணலாம்? ரெட் கலர்ல கொடுத்துடலாம். இதுதான் ஒரு கால் பகுதி. Let us do அப்படின்ற டாபிக்ல now let us try to find fractions for the situations given below. Okay, now let us try to find fractions for the situation given below. கீழே கொடுத்திருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ண ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்கணும். சர்க்கிள் த அப்ராப்ரியேட் பார்ட்ஸ் இன் ஈச் இன் த பிக்சர்ஸ். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சர்க்கிள் பிக்சர்ல சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 12 குக்கீஸ். ஓகே மொத்தமா எத்தனை குக்கீஸ் இருக்குங்க? 12 குக்கீஸ் இருக்கு. மொத்தமா இதுல 12 குக்கீஸ் இருக்கு. வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் குக்கீஸ் வில் ஈச் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் as follows. ஓகே ஃபர்ஸ்ட் ஏல 3 சில்ட்ரன் கொடுத்து B-ல 6 children கொடுத்திருக்காங்க, C-ல 2 children கொடுத்திருக்காங்க, D-ல 4 children கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு fraction of cookies எவ்வளவு கிடைக்கும்? What fraction of cookies will get if the number of the children are as follows. First வந்து 3 children இருந்தாங்கன்னா ஓகே அவங்களுக்கு எத்தனை குக்கீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்லாத்துக்குமே மேல வந்து 12 போட்டுரும். மேல வந்து 12 6 சில்ட்ரனுக்கு ஒரு 12 சில்ட்ரன் 2 சில்ட்ரனுக்கு ஒரு 12 நெக்ஸ்ட் 4 சில்ட்ரனுக்கு ஒரு 12 divided by the number of children. அப்ப 3 முதல்ல number of cookies போடலாம். ஓகே நெக்ஸ்ட் இங்க ஒரு 6 நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 முதல்ல எத்தனை குக்கீஸ் கிடைக்கும் இவங்களுக்கு? 4 குக்கீஸ். 3 சில்ட்ரனுக்கு என்ன கிடைக்கும்? 4 குக்கீஸ். அப்ப ஓகே இது ஒரு 4 ஒரு குழந்தைக்கு, அடுத்து இது ஒரு குழந்தைக்கு, இது ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு சைல்டுக்கு, அடுத்து இது ஒரு சைல்டுக்கு. அப்ப 3 பேருக்கு என்ன கிடைக்கும்? இந்த 4 குக்கீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா எத்தனை குக்கீஸ் கிடைக்கும்? 6 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா எத்தனை கிடைக்கும் நம்மளுக்கு? ஓகே 6 சில்ட்ரன் தானே 2 குக்கீஸ் கிடைக்கும். ஓகே 2 குக்கீஸ்னா எத்தனை? தட் இஸ் 6 சில்ட்ரன் தானே ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை இருக்கும்? 2 குக்கீஸ் கிடைக்கும். அப்ப இது ஒன்னு, இது ஒரு சைல்டு, அடுத்து ஒரு சைல்டு, 3 4 5 6. அப்ப 6 சில்ட்ரனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு எத்தனை இருக்கா? 2 குக்கீஸ் கிடைக்கும். 2 சில்ட்ரன் இருந்தா எத்தனை குக்கீஸ் வரும்? அப்ப 12/2 எத்தனை வரும்? 6. அப்ப எத்தனை வரும்? ஒவ்வொருத்தருக்கும் 6 கிடைக்கும். இது ஒரு 6 ஒரு குழந்தைக்கும், அடுத்து ஒரு 6 இன்னொரு குழந்தைக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப 6 குக்கீஸ் கிடைக்கும். அடுத்து 4 சில்ட்ரனா இருந்தா எத்தனை குக்கீஸ் வரும் அப்படின்னா 3 குக்கீஸ் கிடைக்கும். 4 சில்ட்ரனா எத்தனை வரும்? 3 குக்கீஸ். இதெல்லாம் குக்கீஸோட கவுண்ட். இதெல்லாம் குக்கீஸ். இதை வச்சுதான் ஃபிராக்ஷன் போட போறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து குக்கீஸ். ஓகே அப்ப 4 சில்ட்ரன் இருந்தா எத்தனை குக்கீஸ் கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் 3 கிடைக்கும். அப்ப இது ஒரு சைல்டுக்கு, அடுத்து இது ஒரு சைல்டுக்கு, அடுத்து இது ஒரு சைல்டுக்கு, அடுத்து இது ஒரு குழந்தைக்கு. அப்ப மொத்தம் 4 குழந்தை இருக்காங்க. 4 குழந்தைக்கு 3 கிடைக்கும். இப்ப இதை வச்சு ஃபிராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 4 குக்கீஸ்னா என்ன சொல்லுவோம்? 4/12. 4/12. அதே மாதிரி 2 குக்கீஸ்னா 2/12. டைரக்டா போடாத முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே 2/12. அடுத்து 6 குக்கீஸ்னா என்ன பண்ணலாம்? 6/12. 3 குக்கீஸ்னா 3/12. அப்ப என்ன இதோட ஃபிராக்ஷன்? 4/12 அப்படின்னா 1/3. 3 4s are 12. எங்க பெருசா இருக்கோ அங்கதான் அந்த நம்பர் வரணும். கேன்சல் பண்ற நம்பர் 3. அப்ப எங்க வரணும்? பெரிய நம்பர் எங்க இருக்கோ அங்கதான் 3 போடணும். அப்ப 3 4s are 12. இங்க பெரிய நம்பர் இங்க இருக்கு. அதால 1 போட்டு 1 2s are 2, 6 2s are 12. அதே மாதிரி 1 6 are 6, 1 6 are 6, 2 6 are என்னன்னு சொல்றோம்? 12. அதே மாதிரி 1 3s are 3, 4 3s are என்ன வரும்? 12. அப்ப இதுதான் இதோட ஃபிராக்ஷன். 1/3, 1/6, next 1/2 and 1/4. இதான் அதோட ஆன்சர். 1/3, 1/6, 1/2, 1/4. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் குக்கீஸை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸி டு டூ. அடுத்து சிம்ரன் calls her school friends for her birthday party. 1/3 of her friends receives a hairband as the return gift.
place hair bands on 1/3 of her friends. Okay, Simran calls her school friends. Simran என்ன பண்றா, அவளோட பர்த்டேக்காக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறா. ஓகே, 1/3 of her friends receives a hair band as a return gift. ஓகே, அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறா, ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்குறா. யாருக்குன்னா, ஓகே 1/3 பார்ட்டுக்கு தான் அவ கொடுக்குறா. ஓகே, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, எத்தனை பேர் வந்திருக்காங்க, 9 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டோட்டலா 9 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல 1/3 ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9ல 1/3 அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது, 9 into 1/3. ஓகே, அப்ப என்ன வரலாம், 9 3 3s ஆர் என்ன வரும் 9. அப்ப எத்தனை 1/3ன்றது எவ்வளவு, 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் 1/3. அப்ப 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பிளேஸ் ஹேர் பேண்ட்ஸ் ஆன் 1/3 ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1/3 ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன போடலாம், ஹேர் பேண்ட் போடலாம். இங்க இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸோ கார்னர்ல இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸோ யாருன்னா 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஹேர் பேண்ட் கிடைக்கும். place hair bands on 1/3 of her friends. ஓகே, இந்த 1/3 இல்ல சென்டர்ல இருந்து 1/3 இல்ல லாஸ்ட்ல இருக்க ஏதாவது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கும். அப்ப 9ல 1/3 அப்படின்றது எத்தனை, 3 ஃப்ரெண்ட்ஸ். draw flowers in 1/5 of the given number of parts. இதுவும் அதே மாதிரி கால்குலேட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மொத்தம் எத்தனை பேர், 15. டோட்டல் 15. இங்க 1/5 of 15. அப்ப என்ன வரும், 15 1/5 of 15. இது எத்தனை வரும், 3. அப்ப 3 பார்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், டிரா ஃப்ளவர்ஸ் டிரா பண்ணணும். 3 பார்ட்ஸ்ல ஃப்ளவர்ஸ் நம்ம டிரா பண்ணணும். மூணு பார்ட்ஸ்க்கு நம்ம கலர் டிரா பண்ண போறோம். let us find fractions in our surroundings. Okay, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. fraction அப்படின்னா பகுதின்னு சொல்லுவோம். so let us find fractions in our surrounding. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். கடம்பா is excited to know where we use fractions in every daily life. Okay, கடம்பா excited, ஆர்வமா இருந்தா எந்த இடத்துல நம்ம fractions யூஸ் பண்ணுவோம். she found some examples below. Okay, help her find more examples and try to draw the image of the same in your notebook. Okay, அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண, டிரா பண்ண சொல்லியிருக்காங்க உன்னோட நோட்புக்ல. yesterday mummy asked to divide a box of burfis into 4 equal parts. அம்மா என்ன பண்ணாங்க நேத்து, ஓகே ஒரு பாக்ஸ் பர்ஃபி வாங்கிட்டு வந்தாங்க, அந்த 4 equal parts பிரிக்க சொன்னாங்க. there are 16 burfis in the box. மொத்தமா எவ்வளவு இருக்கு, 16 burfis இருக்கு. ஓகே, மொத்தமா 16 burfis இருக்கு. draw a picture of 16 burfis and find 1/4 of the whole. how many burfis are in each part. ஓகே, மொத்தமா எத்தனை இருக்கு, 16 burfis இருக்கு. 1 2 3 4 5 6 okay 7 8 9 10 11 12 13 14 15 16 burfis இருக்கு. ஓகே, 16 burfisல அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஓகே picture of 16 burfis and find 1/4 of a whole. அப்ப எத்தனை 1/4 அப்படின் போது 16/4. 16/4 அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை 4. அப்ப என்ன போடலாம், மொத்தம் ஒரு பாக்ஸ் போட்டுறோம். இந்த பாக்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், 4ஆ போட்டுறோம். ஒரு மொத்தம் 16 இருக்கு. என்ன பண்ணணும், நம்ம 1/4 தான் மாத்தணும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், மொத்தம் இப்படி கூட போடலாம், 16 divided by 4. அப்ப 4 4s are எவ்வளவு வரும், 16. கீழே எவ்வளவு வரும், 0. அப்ப 4. அப்ப 16/4ன்றது 4. அப்ப ஒன்னொன்னுலயே எத்தனை பர்பீஸ் இருக்கு, 4 பர்பீஸ். 1/4 அப்படின்றது 4ஆ பிரிச்சுட்டோம். 1/4ன்றது எவ்வளவுனா 4 பர்பீஸ். Next, Rohan has a piece of ribbon decorate his notebook. Rohan has a piece of a ribbon to decorate his notebook. Mohan's ribbon is 1/4 as long as Rohan's ribbon. Okay, Mohanoda ribbon. Okay, Rohan ஒரு piece of ribbon வச்சிருக்கான். மோகனுக்கிட்டே ribbon இருக்கு. அது என்ன இருக்கு, 1/4 as long as Rohan's ribbon. Rohan's ribbon பார்க்கும்போது இருக்கு 1/4. ரோஹனோட ribbon 1/4 தான். How long will Rohan's ribbon be draw in it? அப்ப என்ன வரும், இதே மாதிரி 4 பிக்சர் 4 டிரா பண்ணா அதுதான் யாரோடது, ரோஹனோட 1/4 2 நெக்ஸ்ட் என்ன வரும் 3. ஓகே, அப்ப இது என்ன வரும், இதுதான் 1/4 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா இதுதான் என்ன வரும், 1/4.
Next, observe your surroundings and think of situations where we use fractions and write any two of them in the space provided below. Okay, observe your surroundings. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நினைச்சு நீங்க எப்படி ஃபிராக்ஷனை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, I bought pizza. நான் என்ன பண்ணேன், ஒரு பீஸா வாங்கினேன். ஓகே, I bought a pizza. நான் ஒரு பீஸா வாங்கினேன். ஓகே, ஐ ஹாவ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்ப டிவைட் த பீஸா இன்டு 6 ஈக்குவல் ஸ்லைசஸ். ஓகே, எனக்கு ஐ ஹாவ் 6 ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர். அப்ப அப்படின்னு சொல்ல டிவைட், நான் எத்தனை பீஸா டிவைட் பண்ணேன், டிவைட் த பீஸா இன்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸ், 6 ஈக்குவல் ஸ்லைசஸ். அப்ப each slice, okay, each one will get எத்தனை வருது, 1/6. அப்ப each slices என்ன வரும், 1/6. each slices என்ன வரும், 1/6 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். I am sharing 10 pencils to our classmates. Okay, I am sharing, என்கிட்ட எத்தனை இருக்கு, I have 10 pencils with me. I have 10 pencils with me. நான் என்ன பண்றேன், I am sharing I am sharing 10 pencils with my classmates. With my 5 classmates. எனக்கு எத்தனை இருக்கு, 10 pencils இருக்கு. Okay, now I am sharing 10 pencils with my 5 classmates கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்ப எவ்வளவு வரும், each gets என்ன வரும், that is 10/5 is equal to எத்தனை வரும், 2 pencils. Let us do. Take a rectangular piece of paper and fold the paper into 3 equal parts and then unfold it. இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு ரெக்டாங்குலர் பெருசா ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், 3 ஃபோல்டா மடக்கணும். ஓகே, 3 ஃபோல்டா என்ன பண்ணணும், மடக்கிட்டு 3 equal parts and then unfold it, அதை பிரிக்கணும். ஓகே, அப்ப கலர் 1 of 3 equal parts are shown in the image. ஓகே, ஒரே ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்றோம், நம்ம கலர் பண்றோம். ஓகே, fold the paper, மறுபடியும் என்ன பண்றோம்னா fold the paper back into 3 equal papers like before. அதே மாதிரி என்ன பண்றோம், இதோ இங்க மடிச்சிருக்கோம் இல்லையா, இங்க மடிச்சிருக்கோம்ல, இது மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம மடக்கிறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் மடிச்சது, மறுபடியும் என்ன பண்றோம், இதை பாதியா மடக்கிறோம். ஓகே, 3 பார்ட்டா மடிச்சிட்ட பிறகு மறுபடியும் அதை மறுபடியும் ஒரு half-ஆ மடக்கிறோம். fold the paper, the pictureல இருக்கு இல்லையா, fold the paper into 3 equal parts like before and then fold it into half. இப்ப மறுபடியும் ஓபன் பண்ற, எத்தனை பார்ட்ஸா இருக்கு, 1 2 3 4, எத்தனை இருக்கு, 5 6 பார்ட்ஸா இருக்கு. ஓகே, இப்ப எத்தனை பார்ட்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்கு. ஓகே, that is what does this mean. ஓகே, இப்ப கலர் பார்ட்ஸ் மொத்தம் 6 பார்ட்ஸா இருக்கு. இதுல what is the fraction of for the shaded part. shaded partல என்ன இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. மொத்த பார்ட் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. ஷேட் பண்ணது மட்டும் என்ன இருக்கு, அப்ப 2/6. அடுத்து மறுபடியும் இதை என்ன பண்றோம், fold the paper again and check how the colored part change. மறுபடியும் என்ன பண்ற, அதை இன்னொரு ஃபோல்டா மடக்குற. ஓகே, மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஆஃபா இதை மறுபடியும், இது இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி மடக்கின பார்ட். ஓகே, முன்னாடி இருந்த பார்ட், இதை மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்றோம், மறுபடியும் அன்ஃபோல்டு பண்ணி பாக்குறோம். இது எத்தனை பார்ட்டா இருக்கு, எது ஷேடட் பார்ட் எத்தனை பார்ட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க பார்த்தா அந்த ஷேடட் எத்தனை இருக்கு, 1 2 3 4. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 12 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, மொத்தம் எத்தனை இருக்கு, 12 இருக்கு. 12ல இங்க எத்தனை இருக்கு நம்மளுக்கு, fold the paper again and check how the colored part changes. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வரும், இங்க வந்து 12 எத்தனை இருக்கு, அப்ப 4/12. ஃபர்ஸ்ட் இது என்ன வரும், 2/6. இங்க என்ன வரும், 4/12. அப்ப 1/3 ஃபர்ஸ்ட் இருக்குது 3 பார்ட் 2/6 மாறுது. அடுத்து என்ன வரும், 4/12 மாறுது. மறுபடியும் அதை ரெண்டால மேலையும் கீழே 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப என்ன வரும், 8. அடுத்து எவ்வளவு, 24. மறுபடியும் மேலையும் கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணா 16 டிவைடட் பை எவ்வளவு வரும், 48. அது மாதிரி சின்ன சின்னதா ஃபோல்டு பண்ணா இத்தனை பீஸ் வரும்.
அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு 2 பீஸா முதல்ல ஃபோல்ட் பண்ணு. ஓகே, ட்ரை another piece of paper and try the same starting with 2 equal parts. அங்க 3 ஈக்குவல் பார்ட்டா மடக்கணும் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ற 2 பார்ட்டா இதை ஃபோல்ட் பண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் வரும் கிடைக்கும், மறுபடியும் அதை ஆஃபா ஃபோல்ட் பண்ணு. அப்ப 2/4. அடுத்த பார்ட் என்னவோ வரும் அப்படின்போது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 2 2s are 4, 4 2s are 8. அதே மாதிரி 4 2s are 8, 8 2s are 16. மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 2 ஆல. அதே மாதிரி 8 2s are 16, 16 2s are 32. இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்டா let us discuss பண்ணுவோம். Observe the fraction chart and discuss the following questions. You may use your fraction kit also to explore the answer. புக்ல கடைசியா இருக்கிற fraction kit இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்திருக்காங்க, இது fraction chart கொடுத்திருக்காங்க, இதை வச்சு நம்மள ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. How many 1/4s are equal to 1/2? ஓகே, how many 1/4? இங்க 1/4 எங்க இருக்கு? இங்க 1/4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1/4 ரெண்டு how many 1/4s are equal to 1/2? இங்க ரெண்டு 1/4, இது ஒரு 1/4 இருக்கு, இங்க ஒரு 1/4 இருக்கு. அப்ப ரெண்டு 1/2 சேர்ந்தா என்ன வரும்? இங்க 2 1/4 சேர்ந்தா, ரெண்டு குவார்டர் சேர்ந்தா ஒரு half. இது ஃபர்ஸ்டோட ஆன்சர். அப்ப how many 1/4s are equal to 1/2? அப்ப எத்தனை வரும்? 2. Answer is 2. 2 1/4s are equal to 1/2. Next, இது first one. Is 2/3 less than or greater than 1/2? இங்க என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல is 2/3 3ல 2 பகுதி, இங்க 2ல ஒரு பகுதி. அப்ப எது வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க? is 2/3 less than or greater than 1/2? 2/3ன்றது ஓகே 1/2 விட லெஸ்ஸா கிரேட்டரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? கிரேட்டர் than. ஆன்சர் 2/3. 3ல 2 பார்ட், அதுல 2ல ஒரு பார்ட். அப்ப 2/3 is greater than 1/2. 2/3 அப்படின்றது இதோ இருக்குல்ல, 1/3 plus 1/3 சேர்ந்தா என்ன வரும்? 2/3. இந்த 2/3யும் இந்த 1/2வும் எது வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கே ரெண்டாவதுக்கு ஆன்சர் கிடைச்சது. என்ன இருக்கு? செகண்ட் ஒன்னோட ஆன்சர் is 2/3 is greater than 1/2 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். 10 pieces of 1/10 makes to complete the whole. Is this statement is true? 10 pieces of 1/10. இங்க கீழே பாருங்க 1/10 1/10 1/10ன்றது என்ன இருக்கு? 10 pieces இருக்கு. இந்த 10 pieces of 1/2 is equal to 1 அப்படின்னு கேக்குறாங்க. complete whole, இதுதான் whole. complete whole இது 1 கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், இதுதான் ஒரு கம்ப்ளீட் பிக்சர். அப்ப என்னன்னு சொல்லலாம்? is this statement true அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஓகே, that is 10 into 1/10. அப்ப 10/10. ஓகே, 10 into 1/10 என்ன வரும்? நம்மளுக்கு ஒரு ஹோல். அப்ப இது கரெக்ட் ஆன்சர். 3 pieces of 1/6. இங்க பாக்குறோம், இது ஒரு 1/6, இது ஒரு 1/6, இது 1/6. இது 3 pieces of 1/6 equal to 1/8. ஓகே, 3 இது 1/8. இது கரெக்டா? இது ஒரே ஒரு 8. 8ல ஒரு பகுதி, இது 3ல 6 பகுதி. அதாவது 6ல 3. ஓகே, அப்போ 1/6 1/6 1/6 இந்த 1/8. ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஃபோர்த் ஒன். அப்ப என்னன்னு சொல்லலாம்? is this true அப்படின்னா ட்ரூ இல்ல. இது என்னது? இது ஃபால்ஸ். ஃபால்ஸ். நெக்ஸ்ட், how many pieces of 1/8 makes 1/4? How many pieces of How many pieces of 1/8 make 1/4? Okay, 1/8 இங்க இருக்கு. Okay, 1/4 இங்க இருக்கு. அப்ப எத்தனை pieces of 1/8 makes 1/4? இங்க 1/8, இங்க வர ரெண்டு 1/8 இருக்கு. இங்க 1/8 1/8. இந்த ரெண்டு 1/8 சேர்ந்ததுன்னா ஒரு 1/4. இது இருக்கு இல்லையா? அப்ப 1/8 plus 1/8. காமனா 8 எடுத்துக்கிறோம். 1 plus 1 2 வருது. இதை கேன்சல் பண்ணா 4. 1 2s are 2, 4 2s are 8.
அப்ப how many pieces of 1 by 8 makes 1 by 4 அப்படின்னு சொல்லும்போது 2 pieces of 1 by 8. 1 by 8 makes 1 by 4. Next, let us do Bablu is playing with the square shapes. He want to cut them in such a way that each piece is equal in size. Okay, square shape வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்? கட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஒவ்வொன்றும் என்ன இருக்குது? ஈக்குவல் சைஸா வரணும். Circle the square which have been cut into equal parts. Write the fraction for the shaded part whenever possible. Okay, எந்தெந்த பிக்சர்ல எல்லாம் ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இதுல என்ன இருக்கும்? ஈக்குவல் பார்ட்ஸா இதுலயும் கட் பண்ண முடியாது. இதுல எடுத்துக்கிட்டோம்னா எஸ் இதை ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ண முடியும். எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4. அப்போ 4 ஷேடட் பார்ட்ல என்ன இருக்கு? 1. அதே மாதிரி இங்க பார்த்தா 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 5ல ஷேடட் பார்ட் என்ன இருக்கு? 1. அப்போ 1 by 5. Check if the children's climb below about the shaded parts of each of the pictures is correct. Circle the ones which you think are correct. Cross out the one which are not correct. You can draw additional lines to make these parts equal. Discuss your thinking. Okay, check அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா check if the children climb below about the shaded part of each. Okay, 2 children சொல்லிக்கிறாங்க. ஒரு யாருது இதுல கரெக்டா இருக்கு. Circle the one which you think are correct. எது வந்து கரெக்டா இருக்கோ அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. Cross out the one which are not correct. எது கரெக்ட் இல்லையோ அதை கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க. You can draw additional lines to make the parts equal. Discuss your thinking. இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க ஷேடட் பார்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இது ஒரு 1 by 4. இப்போ இங்க 1 by 4 வருது. அமீனா says 1 by 3. கிஷோர் says equal parts ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Shaded parts of each of the picture is correct. You think are correct. Cross the one is correct. You can draw additional lines to make the parts equal. You can draw some additional lines ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க additional line நான் டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணதால இது எத்தனை பார்ட்ஸ் ஆயிடுச்சு? 4 பார்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அமீனா says 1 by 3. கிஷோர் says 1 by 4. அப்ப எது? கிஷோர் சொன்னதுதான் கரெக்ட். ஓகே, 1 by 4 is correct. Okay, circle the ones which you think are correct. Cross out the one which are not correct. Okay, circle. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சர்க்கிள் பண்ணு. எதுலாம் கரெக்டோ சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து என்னது? இது நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த பிக்சர்ல வந்தோம்னா எத்தனை பார்ட்டா இருக்கு? 1 2 3 4 5 6. 6 பார்ட்ஸ் இருக்கு. இதுல which one is correct? Perry says 1 by 6 and then Kunj says 1 by 3. அப்ப எது வரும்? இதுல எத்தனை? 6 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப Perry says 1 by 6. இதுதான் கரெக்ட். இதோட ஆன்சர் கரெக்ட். இது வந்து ராங். நெக்ஸ்ட் Balu says 1 by 5. Geeta says 1 by 4. அப்ப which one is correct? எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல Balu says 1 by 5. Balu சொல்றதுதான் கரெக்ட். அப்ப 1 by 5 is the correct answer. Geeta says this is 1 by 4 is the wrong answer. அப்ப இதுதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஐடென்டிஃபை த ஃபிராக்ஷன் ரெப்ரசன்டட் பை த கலர்டு பார்ட்ஸ் இன் த கிவன் பிக்சர்ஸ். ஓகே, ஐடென்டிஃபை த ஃபிராக்ஷன்ஸ் ரெப்ரசன்டட் பை. ஓகே, இங்க என்ன ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கலர்டு பார்ட்ஸ் இதெல்லாம் கலர் கொடுத்துருக்கிற ஃபிராக்ஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எத்தனை பார்ட் இருக்கு? இது ஒரு பார்ட், இது 2 பார்ட். அப்ப என்ன எழுதலாம்? 1 by 2. இங்க எத்தனை இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் இங்க 1 2 3 4 5 6 7 8 9 பார்ட்ஸ் இருக்கு. 9ல எத்தனை கலர் கொடுத்திருக்காங்க? 3. 3 by 9. 3 by 9. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்றத எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இதுல எத்தனை ஷேடட் பண்ணிருக்காங்க? 1 2 3. அப்ப 3 by 18. ஆன்சர் இஸ் 3 by 18. இப்ப இங்க 3 by 9 அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம்? 1 by 3. 3 3s are 9. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம்? 3 by 61. 3s are 3. 6 3s are 18. அதே மாதிரி கீழே இருக்கட்டும் ஐடென்டிஃபை த ஃபிராக்ஷன் ஆஃப் த ஹோல் தட் த ப்ளூ பார்ட்ஸ் மேக் இன் ஈச் ஆஃப் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ. ஓகே, ப்ளூ பார்ட்ஸோட ஃபிராக்ஷன்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? இது 6. 3 3 6. இதுல ப்ளூ பார்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 by 6. 4 by 6. இங்க பார்த்தோம்னா எத்தனை இருக்கு? 1 2. மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8ல ப்ளூ பார்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 பார்ட்ஸ். மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 அவுட் ஆஃப் 9 ப்ளூ எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப 6 by 9. இது எப்படி எழுதலாம்? 4ல எப்படி எழுதலாம்? 4 by 2ன்றது 2 by 3ன்னு எழுதலாம்.
2 2s are 4, 3 2s are 6. 2 by 3 ன்னு எழுதலாம். அதே மாதிரி இது என்ன எழுதலாம்? That is 1 by 2 ன்னு எழுதலாம். Divide the following into equal parts and shade the appropriate parts in each. Okay, divide the following into equal parts. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா shade 2 by 3. Okay, 2 by 3 ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மள டிவைட் பண்ணிட்டு ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கலரை ஷேட் பண்ணணும். Divide the following into equal parts and shade the appropriate parts in each. அவங்க கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அதை ஷேட் பண்ணணும். இப்போ எத்தனை கொடுத்திருக்காங்க? 3 கொடுத்திருக்காங்க. அப்ப 3 பார்ட்ஸா நம்ம பிரிச்சுக்கணும். 1 2 3 3 பார்ட்ஸ் செஞ்சுல அதுல எத்தனை ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 2 ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ஷேட் பண்ணா போறோம். இது 1 இது ஒரு பார்ட். இது அடுத்த பார்ட். நெக்ஸ்ட் ஷேட் 4 by 6. ஓகே, எதை கொடுத்துருக்காங்க? 4 by 6. அப்ப எத்தனை பார்த்தணும்? 6 பார்ட்ஸா இதை மாத்தணும். 6னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம சென்டர்ல ஒரு கோடு போட்டுறோம். நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் டிரா பண்ணிடுறோம். அடுத்து இந்த பக்கம் ஒரு லைனை நம்மளே டிரா பண்ணிடுறோம். இதுல 4 வந்து ஷேட் பண்ணணும். 4 ஷேட் பண்ணணும். 1 2 3 4. இதான் 4 by 6. Next shade 1 by 4. Shade 1 by 4. அப்ப இது எத்தனை ஆக்கணும்? 4 பார்ட்ஸா மாத்திக்கணும். இதுல 1 by 4 நம்ம ஷேட் பண்ணணும். இதுதான் 1 by 4. ஷேட் 1 by 4னா 4 பார்ட்ல இருந்து ஒன்னத்தை மட்டும் நம்ம 4 பார்ட்டா மாத்திக்கணும். ஓகே, 1 2 3 4 4 பார்ட்டா மாத்தணும். இது 6 பார்ட்டா மாத்தணும். இது 3 பார்ட்ஸா மாத்திக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்க கீழே வரும்போது இங்க ஷேட் 3 by 4. மொத்தம் 4 ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கு. 4 ஈக்குவல் பார்ட்ஸ். 1 2 3 4 1 2 3 4. இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம 3 பார்ட்ஸுக்கு கலர் பண்ணணும். One, 2, 3.
Next, can you also show 1/8? இந்த picture என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா 1/8 பார்க்க முடியுமா? 1/8 உங்களால மாத்த முடியுமான்னு சொல்லிருக்காங்க. Yes, we will make this picture into 1/, என்னன்னு சொல்ல நம்ம 8 மாத்தலாம். எப்படி 1/8 மாத்தலாம்னா first 1 2 3 1 2 3 1 2 3 1 1 2 3 இந்த மாதிரி ஒரு பிக்சர் டிரா பண்ணிடுறோம். டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இது ஆஃபா மாத்திக்கிறோம். அடுத்து இப்படி ஒரு கோடு போட்டு மறுபடியும் இதை மாத்திக்கிறோம். 4 பார்ட்ஸா மாத்திக்கிறோம். 1/4. அடுத்து சென்டர்ல இந்த மாதிரி ஒரு 2 லைனை போட்டு இது எத்தனை பார்ட்ஸா மாத்திக்கிறோம்? 8 பார்ட்ஸா மாத்திக்கலாம். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. இதுல 1/8க்கு மட்டும் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1/8 அதுக்கு மட்டும் நம்ம கலர் கொடுத்தா போதும். இப்போ ஏதாவது ஒன்னுத்துக்கு கலர் கொடுத்தா போறோம். is equal to 1/8. That's all. The chapter gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.